அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த் பகுதியில வந்து நம்ம டெய்லியும் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான ஆரோக்கியமான உணவுகள் நெறைய பார்த்துட்ருக்கோம். அதே மாரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு சர்பத் தான். வெற்றிலை சர்பத். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். வெற்றிலை, வெள்ளரி, எலுமிச்சை சாறு, உப்பு. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, வெற்றிலை அப்படிங்கிறது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நல்லா ஹெவி ஃபுட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைஜஷனுக்காக வந்து எடுத்துக்குவோம். ஆனா வெற்றிலை அப்படிங்கிறது வந்து டைஜஷன் இல்லாம அதுக்கு இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அது நம்ம என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த வெற்றிலை சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் நான் வெற்றிலை ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளரிக்காய், எலுமிச்சை சாறு, தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட வெற்றிலை சர்பத் தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து வடிச்சுக்கலாம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றிலைங்கிறது வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா? இந்த வெற்றிலை வந்து உங்களுக்கு சளியோ இருமலோ அதிகமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, வெற்றிலை, ஒரு 2 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் இந்த மாதிரி வச்சு இதை வந்து நல்லா நுணுக்கி அதில் இருக்க சாறு எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வர இருமல், சளி இதெல்லாமே வந்து கம்மியாயிரும். வெற்றிலை வந்து நார்மலாகவே என்ன அப்படின்னா, நம்ம என்ன இன்டேக் பண்ணியிருக்கோமோ அதை சீக்கிரமாக டைஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து பசியை தூண்டக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு லீஃபை. இதை வந்து வடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. பார்க்குறக்கும் வந்து ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். அதே மாதிரி வந்து இதோட ஹெல்த்தும் ரொம்ப அதிகம். வெற்றிலை ரசம் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து வெற்றிலை வந்து வேறு உங்களுக்கு இந்த மாதிரி மருந்துகளில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். வெற்றிலை வந்து இப்படி ஒரு சர்பத்தாக கூட நம்ம பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்மளோட வெற்றிலை சர்பத் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாளை வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.